நீங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவரா இருந்தா இந்த ரிஸ்க் இருக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இன்னமும் ஜாஸ்தி. நேத்து நைட்டு இரவுல 48 முறை நான் மூச்சு விடல. எல்லாருக்கும் வணக்கம், நான் டாக்டர் கார்த்திகேயன். இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு தகவல் உங்களுக்கு அதிர்ச்சி அளிக்கலாங்க. அதாவது இந்த ஸ்லீப்பிங் ட்ராக் அப்ளிகேஷனை வச்சு நேத்து நைட்டு எவ்வளவு நேரம் நான் தூக்கத்துல மூச்சு விடுவதை நிறுத்தினேன் அப்படின்னு மெஷர் பண்ணி பார்க்கும்போது ஒரே ஒரு நாள் தூக்கத்துல இரவுல 48 முறை நான் மூச்சு விடல. ஆனாலுமே நான் நார்மலா தானே நின்று உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் வீடியோல. நல்ல உறக்கம் அப்படிங்கிறது நல்ல உணவுக்கு சமம்ங்க. ஆனா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அறிவியல் டேட்டா ஒன்று சொல்றேன் கேளுங்க. இன்னைக்கு உலகம் முழுக்க 93 கோடி மக்கள் 8 மணி நேரம் அவங்க பெட்ல இருந்தா கூட உண்மையான தூக்கம் அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடைக்கிறது கிடையாது. எதனாலன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த கண்டிஷன் ஸ்லீப் ஏப்னியா அப்படின்னு பேரு. மேலும் நீங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவரா இருந்தா இந்த ரிஸ்க் ஸ்லீப் ஏப்னியா இருக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இன்னமும் ஜாஸ்தி. இன்னைக்கு நான் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்க போறேங்க. நீங்க தூங்கும்போது உறக்கத்தில் எப்படி அந்த ஸ்லீப் ஏப்னியா நடக்குது, என்னென்ன உணவுகள் இந்த ஸ்லீப் ஏப்னியாவை குறைக்க ஹெல்ப் பண்ணும், பிளஸ் 2024 வந்த ரீசெண்டான ட்ரீட்மெண்ட் முறை என்ன போன்ற பல விஷயங்களை இந்த வீடியோவோட முடிவில் நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. வெல்கம் டு அவர் சேனல் டாக்டர் கார்த்திகேயன். முதல்ல ஸ்லீப் ஏப்னியா அப்படின்னா என்னங்க? இந்த 2 பலூன்களும் உங்களோட நுரையீரல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 2 ஸ்ட்ராவும் உங்க நுரையீரல் போற டியூப். இப்போ உங்க 2 நுரையீரலும் நல்லா விரிவடைஞ்சிருக்கு. காற்று கரெக்டா இந்த டியூப் வழியா உள்ள போயிருக்குது. இதை மூச்சை உள்ள இழுத்தீங்க, காற்று உள்ள இருக்கு. தூங்கும் போது இது நடந்திருக்கு. அடுத்து காற்றை வெளியே விட்டுட்டீங்க, காற்று வெளியே போயிடுச்சு. இப்ப அடுத்து என்ன பண்ணுவீங்க? மறுபடியும் உள்ள இழுக்கணும் காற்றை. அப்படி உள்ள இழுக்கும் போது இங்க ஒரு பிளாக் இருந்துச்சுன்னு வைங்க, தடைபட்டுருச்சு, அழுத்தி பிடிச்சிட்டோம். இப்படி தடை ஆகும்போது என்னதான் அழுத்தினீங்கனாலும் நுரையீரலுக்குள்ளால காற்று போகாது இல்லையா? ஆக நுரையீரலுக்கு உள்ள போக வேண்டிய காற்று அப்படிங்கிறது சிறிது நேரம் 30 to 40 வினாடிகள் போகாம இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும்? உங்க நுரையீரலுக்குள்ள காற்று போகாது, ஆக்சிஜன் கிடைக்காது 30 to 40 வினாடிகள். இப்போ இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்க உங்க பிரீதிங்க மூச்சை ஒரு 30 வினாடிகள் ஹோல்டு பண்ண ட்ரை பண்ணுங்க. 30 to 40 செகண்ட். அதுவே உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். ஆனா இந்த விஷயம் 30 to 40 வினாடிகள் நுரையீரலுக்குள்ள காற்று போகல அப்படிங்கிறது ஒரு இரவுல 600 முறை நடந்தா எப்படி இருக்கும்? 600 டைம்ஸ் நடந்துச்சுன்னா அது ஸ்லீப் ஏப்னியா. அதாவது நீங்க தூங்கும் போது 2 to 3 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நீங்க மூச்சு விட மறந்துடுறீங்க. இந்த மாதிரி 30 to 40 வினாடிகள் நுரையீரலுக்குள்ள காற்று போகல. சரி, எதனால இது நடக்குங்க? இதான் முதல் காரணம், அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஏப்னியா. அதாவது நம்ம கழுத்து பகுதியில் இருக்கக்கூடிய தசைகள் இருக்கு பாத்தீங்களா, இந்த தசைகள்லாம் ரொம்ப தளர்வடைஞ்சு தூக்கத்துல அப்படியே தளர்வடைஞ்சு அப்படியே போய் அழுத்திக்குது. இந்த பார்ட் அழுத்திக்கிறதுனால உங்களுக்கு அந்த இடத்துல மூச்சு குழாய் வழியா காற்று உள்ள போகல, ஆக்சிஜன் உள்ள கிடைக்கல. ஸோ இதுதான் 90% ஸ்லீப் ஏப்னியாவுக்கான காரணம். ரெண்டாவது முக்கியமான காரணம், நம்ம மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடுறோம் அப்படின்னா அது நம்ம கண்ட்ரோல் நடக்கல, இது தானா ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் நடக்குது. அதை நடத்தக்கூடியது உங்க மூளைக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு இதை பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்போ சென்ட்ரல் ஸ்லீப் ஏப்னியா அப்படிங்கிறது மூளையில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா வரக்கூடியது. ஆனா இது ரொம்ப அரிதான ஒரு விஷயம். மிக்ஸ்டு அப்படின்னு 3வது வகை இருக்கு. இதுல உங்க அடைப்பும் இங்க இருக்கு, அப்ஸ்ட்ரக்ஷனும் இருக்கு, மூளையில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கு, ரெண்டு சேர்ந்து வர்றது மிக்ஸ்டு. இதுதான் 3 வகையான ஸ்லீப் ஏப்னியாக்கள். ஏன் நீங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவரா இருந்தா இன்னும் சான்ஸ் ஜாஸ்தி அப்படின்னு சொல்றேன்னா 75% மக்களுக்கு தமிழ்நாட்டில் இந்த ஸ்லீப் ஏப்னியா அப்படிங்கிறது மைல்டா இருக்கு. நான் சொல்ற அளவுக்கு 600 முறை மூச்சை நிறுத்துற அளவுக்கு சிவியர் இல்லைனாலும் எனக்கே 48 முறை அப்படின்னு சொல்றேன்ல, இந்த மாதிரி மைல்டான ஸ்லீப் ஏப்னியாக்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது கட்டாயம் இருக்குது. பிளஸ் 25% பேருக்கு மாடரேட் டு சிவியர் நான் சொல்ற அளவுக்கு கூட இருக்கக்கூடிய வாய்ப்பு 25% பேர் இருக்கு. 4 பேர்ல ஒருத்தருக்கு இருக்கு. ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட 2 கோடி மக்கள் இதனால அஃபெக்ட் ஆயிருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சரிங்க, அப்படி நுரையீரலுக்குள்ள காற்று போகாம இருந்து திருப்பி தான் மூச்சு இழுத்து விடுறோமே, இதனால உடலுக்குள்ள ஏதாவது ப்ராப்ளம் வருமா? பாதிப்புகள் கட்டாயம் வரும். நீங்க இப்படி மூச்சு விட மறக்கும் போது 30 to 40 வினாடிகள் நுரையீரல் நிற்கும் போது ரத்த அழுத்தம் அப்படிங்கிறது மிக அதிகமாகும். அதாவது நிறைய பேருக்கு இன்னைக்கு தங்களோட ரத்த அழுத்தம் பிபி அதிகமா இருக்கிறதுக்கு காரணம் அவங்க தூக்கம் சரியா இல்ல, தூக்கத்துல கொரட்டை அதிகமா விடுறாங்க. அந்த கொரட்டை நேரத்துல இந்த அப்ஸ்ட்ரக்ஷன் நிகழுது, ஸ்லீப் ஏப்னியா இருக்குன்னு தெரியாமே நிறைய பேர் பிபி மாத்திரை சாப்பிட்டு இருக்காங்க. ஆதார காரணமான கொரட்டையை சரி செஞ்சோம்னா பிபி குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது, இந்த மாதிரி நேரத்துல ரத்த சர்க்கரை அளவுகளும் அதிகரிக்குது. அதாவதுங்க ஷாக்கிங்கான டேட்டா, 83% டைப் 2 சர்க்கரை வியாதி உள்ள மக்களுக்கு இந்த ஸ்லீப் ஏப்னியா இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. மூன்றாவது, இந்த மாதிரி மூச்சு விட மறக்கும் போது நம்மளுக்கு அடுத்த
அடுத்த நாள் காலையில நல்லா திங்க் பண்றது, நல்லா சுறுசுறுப்பா இருக்கிறது, முடிவெடுக்கும் திறன் எல்லாமே குறையுது. ஏன்னா நாள் முழுக்க உங்களுக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைக்கல, சரியா ரெஸ்ட் கிடைக்கல உங்க மூளைக்கு. நாலாவது கொஞ்சம் பயத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயம் தான். பட் பக்கவாதம் வருவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது மற்றவங்களோட 86% ஸ்லீப் ஏப்னியா இருக்கிறவங்களுக்கு அதிகம். இன்னொன்னு 92% இதய துடிப்பு மாறுபாடுகள், கார்டியாக் அரித்மியாஸும் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். இதெல்லாம் வந்து ரிசர்ச் பேஸா நான் சொல்லக்கூடிய நம்பர்ஸ், எல்லாமே பெரிய நம்பர்ஸா இருக்கு. அது என்னவோ நம்மளோட ஜீன்ஸே அப்படிதாங்க. சவுத் ஏசியன் பாப்புலேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய நாம வந்து தெற்காசிய நாடை சேர்ந்த நாம, குறிப்பா தமிழ்நாடு இந்த மாதிரி ஏரியாவில எல்லாம் மிக அதிகமாக இந்த அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஏப்னியா இருக்கு. கம்பேர்டு டு வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ், அங்க இதோட சதவீதம் ரொம்ப கம்மி, 40% தான். இங்க ஜாஸ்தி. நம்மளோட கல்ச்சர்ல எல்லாம் நம்ம என்ன நினைக்கிறோம்னாங்க, நல்லா தூங்குறான், நல்லா கொரட்டை விட்டு தூங்குறான்ப்பா அப்படிங்கிறோம். அப்படின்னா அவன் நல்லா தூங்குறான்னு அர்த்தம் அப்படின்னு நாம நினைக்கிறோம். அப்படி கிடையவே கிடையாது. நல்லா கொரட்டை விட்டு தூங்குறாங்க அப்படின்னா அவங்களோட தூக்கம் நல்ல தூக்கம் கிடையாது, சரியான தூக்கம் இல்லைன்னு தான் இதுக்கு அர்த்தம். இந்த கொரட்டை விடும்போது அந்த கேஸ்பிங், சோக் ஆகிற மாதிரி, மூச்சு விட சிரமப்படுற மாதிரி கொஞ்ச நேரம் இருக்கும். அப்புறம் சோக்கிங் ஆன மாதிரி சுத்தமாக அந்த சவுண்டு ஸ்டாப் ஆகும். அதுக்கப்புறம் மறுபடியும் மூச்சு விட ஆரம்பிப்பாங்க. இந்த சைக்கிள் தொடர்ந்துகிட்டே இருக்குங்க இந்த கொரட்டை விடுறவங்கல்ல. மேலும் கொரட்டை விடுறவங்கல்ல தலைவலிகள், காலையில் எந்திரிச்சோன்னா அந்த ஃப்ரெஷ்னஸ் இருக்காது. அதிகமான பேருக்கு இந்த தலைவலிகள்லாம் வருது. பகல் நேரத்தில் தூக்கங்கிறது இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஆஃபீஸ் மீட்டிங்கில் தூங்குறது, தமிழ் சீரியல் பார்த்துட்டு இருக்கும்போது கூட தூங்கிடுவாங்க. மூடு சேஞ்சஸ் 47% மக்கள்ல மனசோர்வு இருக்கு, டிப்ரெஷன் இருக்கு, மெமரி ப்ராப்ளம்ஸ், சில விஷயங்களை எங்க வச்சோம் எடுக்கணும் ஞாபகம் இருக்கிறது இல்லை. பிளஸ் ஆண்கள்ல தான் இது அதிகம்னு நினைச்சீங்கன்னா, பெண்கள்ல மெனோபாஸ்க்கு அப்புறம் மாதவிடாய் நின்ற பின் ஆண் பெண் இருவருக்குமே சரிசமமா ரிஸ்க் இருக்கு. சரிங்க, அடுத்து சில ரிஸ்க் யாருக்கெல்லாம் அதிகங்கிற இன்ட்ரெஸ்டிங்கான ரிசர்ச் ஃபைண்டிங்ஸ் சொல்றேன் கேளுங்க. நம்மளோட கழுத்து சுற்றளவு இது வந்து தீர்மானிக்குதுங்க நம்மளுக்கு ஸ்லீப் ஏப்னியா வருமா இல்லையாங்கிறது. ஆண்களுக்கு வந்து 16 இன்ச் நம்ம கழுத்து சுற்றளவு, அதுக்கும் மேல இருந்தாலோ, பெண்களுக்கு 15 இன்ச்சுக்கு மேல கழுத்து சுற்றளவு இருந்தாலோ, அப்போ திக்கான கழுத்து, அதிகமான தசைகள் இருக்கு அப்படின்னு அர்த்தம். இவங்களுக்கு வந்து இந்த ஸ்லீப் ஏப்னியா வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ரெண்டாவது, உடல் எடை அதிகமா இருக்கு, பிஎம்ஐ வந்து 25க்கு மேல இருக்கு அப்படின்னா இவங்களுக்கு ரிஸ்க் அதிகம். மேலும் சர்க்கரை நோய் ஏற்கனவே சொல்லிட்டேன் ரிஸ்க் இருக்கு. ரத்த கொதிப்பு, ரத்த அழுத்தம் அதிகமா இருக்கிறவங்களுக்கு ரிஸ்க் இருக்கு. பிசிஓஎஸ் சொல்லக்கூடிய பெண்கள்ல வரக்கூடிய இந்த பிரச்சனை இருக்கிறவங்களையுமே வந்து இந்த கொரட்டை, ஸ்லீப் ஏப்னியா ரொம்ப காமன். நம்மளோட லைஃப் ஸ்டைல் ஃபேக்டர்ஸ், நிறைய தேங்காய் சேர்த்துக்கிறது உணவுல, இரவு ரொம்ப லேட்டா சாப்பிடுறது, நிறைய தண்ணி அடிக்கிறது, ஸ்மோக் பண்றது, இதெல்லாம் ரிஸ்கை பெரிய லெவலில் அதிகப்படுத்தும். சரிங்க, இனிமேல் சொல்யூஷனுக்கு வருவோம். என்னென்ன உணவு முறை மாற்றங்கள் கண்டிப்பா உடல் எடையை குறைக்கிறது ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. மெடிட்டரேனியன் டயட் அப்படிங்கிற உணவு முறையை ஃபாலோ பண்றது இந்த ஸ்லீப் ஏப்னியாவை 51% குறைக்குதுங்க. அதாவது ரிஸ்கை பாதியாக்குது. 2024 நடந்த ஸ்டடி இது. 8 வாரங்கள் மெடிட்டரேனியன் டயட்டை ஃபாலோ பண்ணும்போது 51% ஸ்லீப் ஏப்னியா ரிஸ்க் குறையுது. இதுல 15% மக்களுக்கு குரட்டை சுத்தமா நின்னு போகுது. 45% மக்களுக்கு சிபேப் அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டினியூஸ் பாசிட்டிவ் ஏர்வே பிரஷர் அப்படிங்கிறது ஒரு ட்ரீட்மெண்ட். அதுக்கான தேவை குறைஞ்சு போகுது, எடுத்துறாங்க, அந்த மிஷின் தேவையில்லைன்னு. தூங்கும்போது இதை பயன்படுத்தணும். பட் நாம தமிழ்நாட்டு மக்கள் பெரும்பாலும் அந்த அளவுக்கு மெடிட்டரேனியன் உணவு முறையை நம்மளால டைரக்டா ஃபாலோ பண்ண முடியாது. நாம வந்து புரதங்கள் எடுத்துக்கணும். சாம்பார், சட்னி இதெல்லாம் நிறைய பருப்பு போட்டு தானே செய்யறோம். இதுல புரதங்கள் இருக்கு. சுண்டல், எல்லா வகை சுண்டல்கள், லென்டில்ஸ்ல புரதம் இருக்கு. கொண்டக்கடலை, கருப்பு கொண்டக்கடலை, வெள்ளை கொண்டக்கடலை, எல்லாத்துலயும் ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள் நிறைந்த காய்கறிகள், ஈவன் புளி ஆன்டி இன்ஃப்ளமேட்டரிங்க. சமையல்ல நம்ம சேர்த்தக்கூடியது. அடிக்கடி ரசம் சாப்பிடுறது, நம்ம தினசரி ரசம் சாப்பிடுறவங்க ஒமேகா 3 கொழுப்புகள் நிறைந்த மீன் வந்து 3 வாரங்கள் தொடர்ந்து சாப்பிடும்போது, அதாவது வாரத்துக்கு 3+ சர்விங்ஸ் அப்படிங்கிற வகையில சாப்பிடும்போது இந்த சிம்டம்ஸ் ஓரளவு குறையுது. முருங்கைக்காய், வெண்டைக்காய், கத்திரிக்காய், எக்ஸ்ட்ரா காய்கறிகள் சேர்த்துக்கங்க. உப்பு நல்லா குறைச்சு அதுக்கு பதிலாக கருவேப்பிலை, மிளகு போன்ற விஷயங்கள் சேர்த்து ஃப்ளேவருக்காக உப்புக்கு பதிலாக இந்த மாதிரி ஸ்பைசஸ் நம்ம சேர்த்து சாப்பிட்டு பார்க்கலாம். வடை, முறுக்கு போன்ற பொரித்த உணவுகள்லாம் டோட்டலாக அவாய்ட் பண்ண பாருங்க. தூங்குறதுக்கு 3 மணி நேரம் முன்னாடி உங்க சாப்பாடு, இரவு சாப்பாடை முடிச்சுக்க பாருங்க. திக்கான தயிரை விட மோர், காய்கறிகளோட உப்புமா, சில பேருக்கு உப்புமா பிடிக்கும் என்ன மாதிரி ஆளுங்களுக்கு, போன்ற லைட்டான விஷயங்கள் நம்ம சேர்த்துக்கலாங்க. வாரத்துக்கு 150 நிமிஷம் நம்ம நடக்கிறது, ஏரோபிக் எக்ஸசைஸ் அப்படிங்கிறது மிக மிக அவசியம். ஸ்விம்மிங், சைக்கிளிங், யோகா, லெக்ஸ் அப், அதாவது சுவற்றில் கால்களை வைத்து லெக்ஸ் அப், வால் போஸ், இதை நம்ம ட்ரை பண்ணலாம். சிம்பிளான பயிற்சி தான். பிராணாயாமா, பிரீத்திங் அப்படிங்கிறது வந்து தொடர்ந்து நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க. இதெல்லாம் வந்து நம்ம கேட்டுட்டு காதோட விட்டுறக்கூடாது. அப்படியே இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுறக்கூடாது. டீப்
டெய்லி ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா தான் இதோட எஃபெக்ட்ஸ்லாம் நம்ம உணர முடியும். டங் அண்ட் த்ரோட் எக்ஸசைஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம நாக்குகளுக்கே சில வகையான எக்ஸசைஸ் இருக்குங்க. இந்த நாக்குகளுக்கு உண்டான பயிற்சி அப்படிங்கிறது நம்ம நாக்குவை நம்மளோட மேல் எண்ணம் இருக்கு பாத்தீங்களா, அதோட நுனி பகுதி முன்னாடி ஆரம்பிச்சு பின்னாடி வரைக்கும் அப்படியே நாக்க ஸ்லைடு பண்றது, அப்படியே தேய்ச்சிக்கிட்டே பின்னாடி வரைக்கும் கொண்டு போறது. இதெல்லாம் கொஞ்சம் கன்சிஸ்டன்டா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த டங் எக்ஸசைஸ் எல்லா பக்கமும் நாக்கை சுழற்றுதல், முக்கியமா மேல் எண்ணம் மேல முன்னாடி பின்னாடி ரெண்டு சைட்லயும் இந்த மாதிரி எங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் வந்து கன்சிஸ்டன்டா 10 டைம் இந்த டங்ஸை வந்து நம்ம நாக்கை வந்து சுழற்றுதல், அந்த பக்கம் இந்த பக்கம் சுழற்றுதல் அப்படிங்கிறது ஒரு ட்ரைனிங்க, ஒரு பயிற்சி. 3 மாதங்கள் தொடர்ந்து இந்த நாக்கு பயிற்சி செய்யறவங்கள கூட இந்த கொரட்டை அளவுகளை குறைக்க முடியுது, ஸ்லீப் ஏப்னியாவை குறைக்க முடியுது. ஏன்னா டங்ஸ் வந்து தொண்டையோட சம்பந்தப்பட்டது. தொண்டை பகுதிக்குள்ள இருக்க தசைகள் வந்து ஆட்டோமேட்டிக்கா இதனால பயிற்றுவிக்கப்படுது. அப்படி பயிற்றுவிக்கப்படும் போது அது ஒரு ஸ்டாட்டிக் ஸ்டேட்டுக்கு வருது. இந்த ஸ்டாட்டிக் ஸ்டேட்ல இருக்கும்போது இரவு நேரத்தில் வரக்கூடிய அந்த கொரட்டம் அது ரிலாக்ஸ் ஆகிறது, தளர்வாகிறது, குறைக்குது. அதனால கொரட்டை குறையுது. இன்னொன்று வந்து சாஃப்ட் பேலட் அப்படிங்கிறது மேல் எண்ணத்துக்கு உள்ள இருக்கக்கூடிய பகுதி. மேலெண்ணம் ஹார்ட் பேலட், அந்த ஹார்ட் பேலட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடியது சாஃப்ட் பேலட். அதை பயிற்றுவிக்கிறதும் நம்ம தொண்டை பகுதி தசைகளை அதிர்வுகளுக்கு உள்ளாக்கும். அப்படிங்கிறது 3 செகண்ட் சொல்றது, என்ஜி இது 3 செகண்ட் சொல்றது. இந்த நாக்கு பயிற்சிகள் மற்றும் சாஃப்ட் பேலட் பயிற்சிகள் தொடர்ந்து 10 நிமிடம்லேருந்து 30 நிமிடம் வரை 3 மாதங்கள் செஞ்சுக்கிட்டு வரவங்களில் இம்ப்ரூவ்மெண்ட்டை நம்மளால பார்க்க முடியுது அப்படின்னு ஆராய்ச்சிகள் சொல்லுதுங்க. ட்ரை பண்ணி பாருங்க. சிலதெல்லாம் வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கும், ஆனால் ட்ரை பண்ணி நம்ம பார்க்கறது இல்லை. அதுதான் பிரச்சனை. பொசிஷன் டிபெண்டன்ட். நிறைய பேருக்கு இந்த குரட்டை அப்படிங்கிறது நம்ம எந்த சைடு படுக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து இருக்குங்க. அதாவது நேராக அப்படி படுக்கிறவங்கள குரட்டை அப்படிங்கிறது மிக அதிகம். 56% பேஷண்ட்ல ஒரு குறிப்பிட்ட முறையில் படுக்கும்போது இந்த குரட்டை அளவுகள் குறையுது. அதாவது ரைட் சைடு வலது பக்கம் திரும்பி படுக்கிறவங்களுக்கு குரட்டை குறையுது. வலது பக்கம் திரும்பி படுக்கிறது தான் வந்து பெஸ்ட் ஸ்லீப்பிங் பொசிஷன் குரட்டைக்கு. குரட்டைக்கு ஒஸ்ட் பொசிஷன் படுக்கவே கூடாதது நேரா படுக்கிறது, மல்லாக்க படுக்கிறது அப்படிங்கிறது ஒஸ்ட் பொசிஷன். பெஸ்ட் பொசிஷன் ரைட் சைடு திரும்பி படுக்கிறது. இது வந்து தூக்கத்துல நம்மளால சில சமயம் உணர முடியாது, நம்மளா திரும்பிடுவோம்ல. அதனால நம்ம ஒய்ஃப் பார்ட்னருக்கு இதை சொல்லி கொடுத்துடணும். அப்பதான் அவங்க உங்களை திருப்பி விடுவாங்க. நீங்க நேரா படுத்தீங்கன்னா திருப்பி உங்க பின்னாடி முதுகுக்கு பின்னாடி ஒரு தலகாணியை வச்சு விட்டாங்க அப்படின்னா அப்படியே நீங்க ரைட் சைடு திரும்பி படுக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம். சரிங்க, நான் சொன்னேன்ல 2024 ஒரு மெடிசன் வந்திருக்கு, அப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. முதல் மருந்து FDA அப்ரூவ் பண்ணப்பட்டது டிர்சிபாடைட் அப்படிங்கிற ஒரு மருந்து. இது வந்து ஆக்சுவலா எடை குறைப்பையும் உண்டாக்குது, வெயிட் லாஸ் மெடிகேஷன் தான். கூடவே வந்து குரட்டை ஸ்லீப் ஏப்னியாவையும் குறைக்குது. இது சிபாப் அப்படிங்கிற அந்த மெஷினோட தேவையை குறைக்குது இந்த மருந்து யூஸ் பண்ணும்போது. பட் ஸ்டில் இன்னி வரைக்கும் குரட்டைக்கான கோல்டு ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய முதல் சிகிச்சை வந்து சிபாப் தான். மெயினா இந்த ஸ்லீப் ஏப்னியா, நம்ம மூச்சு விடுதல வந்து சரி பண்ணிடும் இந்த சிபாப். என்னன்னா இந்த மாதிரி மிஷினை நம்ம பொருத்திக்கிட்டு நம்ம தூங்க முடியாது. 30% பேஷண்ட் தான் நீண்ட காலத்துக்கு இதை பயன்படுத்துறாங்க. மீதி பேரால முடியல. அது வந்து மிஷின் பிளஸ் அது சைலண்டா இருக்கணும், சத்தம் போட்டுச்சுன்னா அந்த சத்தத்திலே தூங்க முடியாது. ஆனா 50% பேர் இந்த சிபாப் மிஷினால பயனடைஞ்சிருக்காங்க, தொடர்ந்து பயன்படுத்தவும் செய்யறாங்க. மிஷினே டைரக்டா விலைக்கு வாங்கி வச்சுக்கிறது கூட உத்தமம் தான். 75,000 இருந்து 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் இருக்கும் இந்த மிஷின். அதனால ஹாஸ்பிட்டல்ல தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது டெய்லி தூங்குறதுக்கு. குரட்டைக்கு ஒரு அறுவை சிகிச்சை ஆப்ஷன் இருக்கு. இன்ஸ்பயர் அப்படிங்கிற இந்த டிவைஸ் வந்து FDA அப்ரூவ் பண்ணப்பட்டது. இது வந்து உங்க நாக்குக்கான ஒரு பேஸ் மேக்கர்னு சொல்லலாம். இதயத்துக்கு பேஸ் மேக்கர் கருவி வந்து உங்க இதய துடிப்பை பாதுகாத்துக்குது. அதே மாதிரி நாக்குக்கான இந்த பேஸ் மேக்கர் கருவி நாக்கின் ரிலாக்ஸேஷன், தளர்வு தன்மையை குறைக்குது. இதனால வந்து நாக்கு தளர்வடைஞ்சு பின்னாடி போய் நம்ம சுவாச பாதையை அழுத்தாத வண்ணம் இந்த கருவி பாதுகாக்கிறதுனால நம்மளுக்கு குரட்டை ஏற்படுறது இல்லை. இதான் மோஸ்ட் ரீசன்ட் டெக்னாலஜி. இந்த கருவி மூலமா 70-80% நம்மளுக்கு சக்சஸ் ரேட் கிடைக்குது. இன்னொன்று வந்து சர்ஜரி, மேக்ஸிலோ மேண்டிபுலர் அட்வான்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பகுதியில் நடக்கப்படக்கூடிய இந்த அறுவை சிகிச்சை மூலமாகவும் 80% பேஷண்ட்டுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்குது குரட்டையிலிருந்து. பொதுவாக சிபாப் தெரப்பி யூஸ் பண்ணும்போது முதல் 1 வாரத்திலே உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். 2வது வாரத்துல இருந்தே நீங்க பகல் நேரத்தில் தூங்குறது அப்படிங்கிறது பெரிய அளவில் குறையும். 6 வாரம் தொடர்ந்து சிபாப் யூஸ் பண்ணும்போது அந்த அலர்ட்னஸ், அந்த முதல்ல இருந்த அந்த அலர்ட்னஸ், சுறுசுறுப்பு தன்மை அப்படிங்கிறது கூடுது. பழைய நிலைமைக்கு வரக்கூடிய சாத்தியக்கூறுகளும் அதிகமாகுது. டயட்ரி சேஞ்சஸ் பண்ணுவதன் மூலமாக 4 வாரத்தில் டிஃபரன்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். ஆனால் அது மெடிட்டரேனியன் டயட். எக்ஸசைஸ் ரொட்டீன்
ரொட்டீன் நான் சொன்னேன் இல்லையா, அது வந்து 12 வாரங்கள் 3 மாதங்கள் பண்ணா அந்த இம்ப்ரூவ்மெண்ட் தெரிய ஆரம்பிக்கும். இதெல்லாம் முடியாத போது தான் நம்ம அடுத்த கட்டமா இந்த சர்ஜரியோ மிஷினுக்கோ போறோம். பொதுவாக பிரச்சனை அதிகமாக இருக்கும்போது கண்டிப்பாக அதுக்குரிய ஸ்பெஷலிஸ்டோட உதவியை நாடுங்க. இன்னைக்கு இந்த துறை அட்வான்ஸ் ஆயிருக்கு, ஆனால் அதுக்குரிய காஸ்ட்டும் அதிகமாக தான் இருக்கு. சில இன்சூரன்ஸுங்க இதை கவர் பண்ணுது. இந்த சிகிச்சை, குரட்டைக்கான சிகிச்சை, ஸ்லீப் ஏப்னியாக்கான சிகிச்சை, அது ஒரு நல்ல விஷயம். நீ ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டிருங்க அப்படின்னா நீங்க இந்த புது விதமான டெக்னாலஜிஸ் ட்ரை பண்ணலாம். ஆனா கண்டிப்பா இதுக்கான டாக்டரோட உதவியோட. ஆக இந்த மாதிரி விஷயங்கள் இருப்பதன் மூலமா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த ஸ்லீப் ஏப்னியாவை முழுமையா நம்மளால ட்ரீட் பண்ண முடியும், குணப்படுத்த முடியும் அப்படிங்கிறது தான். ஃபர்ஸ்ட் இதுக்கான ஸ்டெப்ஸ் என்னென்ன பண்ணணும், இன்னைக்கு நைட்டே வந்து உங்க வீட்டில் ரெக்கார்ட் பண்ண சொல்லுங்க உங்க தூக்க பேட்டர்னை. இல்லைன்னா ஸ்லீப் ட்ராக்கர் ஆப் இருக்கு இல்லையா, அதை இன்ஸ்டால் பண்ணி ரெக்கார்ட் பண்ணுங்க. இந்த வாரம் ஃபுல்லா வலது பக்கம் படுத்து தூங்குறது, அந்த நாக்கு பயிற்சிகள்லாம் ட்ரை பண்றது போன்ற விஷயங்களை ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறமும் வந்து தொடர்ந்து சிம்டம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஸ்லீப் ஸ்பெஷலிஸ்டோட ஒரு அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணுங்க. இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயங்களை ட்ரை பண்ணி வாரம் ஒரு சின்ன சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் உங்களால ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா கூட மிகப்பெரிய சக்சஸ்னு அர்த்தங்க. உங்களோட தூக்கம் கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிக்க உங்களோட சக்சஸ் ரேட் இன்னும் அதிகமாகும். ஸ்லீப் எப்னியா முழுமையா குறையும். ஆக முக்கியமான இந்த வீடியோவை கண்டிப்பா குரட்டையால அவதிப்படக்கூடிய உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. இந்த மாதிரி முக்கியமான மருத்துவ தகவல்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்க. மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.